வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் வங்கியின் கடந்த வருடத்திற்கான வருடாந்த அறிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிப்பு. கல்வி அமைச்சர் அனுமதி பெறாமல் கொழும்பு பேராயரினால் விடப்பட்ட அறிவிப்புக்கு நாட்டின் முன்னணி ஆசிரியர் சங்கம் விமர்சனம். பல்கலைக்கழகங்களை மீளத் திறக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு. கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட ஒமடியாமடு வேளமுகன் வித்தியாலயத்தை மீண்டும் திறக்க கோரி மாணவர்கள் கல்குடா வலய பணிமனைக்கு முன்பாக கவனஈர்ப்பு. இனி விரிவான செய்திகள். மக்கள் வங்கியின் 2020ஆம் ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கை தலைவர் சுஜீவ ராஜபக்ஷ அவர்களினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இன்று வழங்கி வைக்கப்பட்டது. ஆண்டறிக்கையின்படி மக்கள் வங்கியின் வரிக்கு முந்தைய லாபம் ரூபாய் 21 பில்லியனும் வரிக்கு பிந்தைய லாபம் ரூபாய் 14 பில்லியனும் ஆகும். 2020ஆம் ஆண்டிற்கான மக்கள் வங்கியின் பங்கு லாபம் ரூபாய் 3.5 பில்லியன் எனவும் அரச வரி ரூபாய் 14 பில்லியன் ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச நிதி கொள்கையினை பின்பற்றி மக்கள் வங்கி இந்த ஆண்டில் 25 பில்லியன் ரூபாய் லாபம் மற்றும் ரூபாய் 15 பில்லியனுக்கும் அதிகமான வரி வருவாயையும் பங்கு லாபம் 3 பில்லியனையும் எதிர்பார்க்கின்றது. பல்கலைக்கழகங்களை மீளத் திறக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் அறிவித்துள்ளார். முன்னதாக எதிர்வரும் 27ஆம் திகதி பல்கலைக்கழகங்கள் மீளத் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழக கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நோய் தொற்று பரவல் நிலைமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கலாநிதி ஸ்ரீ சர்க்குணராஜா மாரடைப்பின் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களால் அமைக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு தூவியினை நாளை காலை 7:30 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நேற்றிரவு அவர் மாரடைப்பினால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. என்ற போதும் அவரது உடல்நிலை மோசமான நிலையில் இல்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட ஒமடியாமடு வேளமுகன் வித்தியாலயத்தை மீண்டும் திறக்க கோரி இன்று கல்குடா வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 38 மாணவர்கள் கல்வி கற்கும் குறித்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான வகுப்புகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 3 வாரங்களாக குறித்த பாடசாலைக்கு அதிபர் ஒருவர் நியமிக்கப்படாமையினால் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் பாடசாலை மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கை முற்றாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களினால் இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமர் ஏன் எமது கல்வி உரிமையை பறிக்கிறீர் மற்றும் ஜனாதிபதி கல்வி கற்கும் உரிமை எமக்கு இல்லையா போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியிருந்தனர். வலய கல்வி அலுவலகத்திற்கு செல்லும் பிரதான பாதையை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வலய கல்வி பணிமனை வரை பேரணியாக சென்று வலய கல்வி பணிமனை வளாகத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு பிரசன்னமாகியிருந்த பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி கங்கேஸ்வரனால் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைவாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் அவ்விடத்தில் இருந்து கலைந்து சென்றனர். யாழ்ப்பாண நகரின் பசார் வீதி பகுதி இராணுவத்தினரால் நீரூற்றி கழுவப்பட்டு கிருமி நீக்கி விசிறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது இராணுவத்தின் 51வது படையணி கட்டளை அதிகாரியின் வழிகாட்டலில் 512வது படைப்பிரிவினரால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இதில் இராணுவத்தின் 51வது படையணியின் தளபதி, 512வது படைப்பிரிவின் தளபதி மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண நகர பகுதியில் அண்மையில் அதிகளவானோர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நோய் தொற்று நிலைமை சற்று தீவிரம் அடையலாம் என்பதால் பொதுமக்கள் விழிப்பாக செயற்படுமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நோய் தொற்று நிலைமைகள் தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் நோய் தொற்று சற்று அதிகரித்து காணப்பட்ட போதிலும் இந்த வாரம் தொற்று நிலைமை சற்று குறைவடைந்து காணப்படுகின்றது. நேற்று மாலை கிடைத்த PCR பரிசோதனை அடிப்படையில் 14 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 1155 பேருக்கு கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 639 நபர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்றார்கள். 17 பேரை காப்பாற்ற முடியவில்லை. இலங்கை கல்வி அமைச்சின் அனுமதி பெறாமல் வெளியிடப்பட்ட பேராயர் மால்கம் ரஞ்சித் ஆண்டகையின் அறிவிப்பினை நாட்டின் முன்னணி ஆசிரியர் சங்கம் விமர்சித்துள்ளது.
கல்வி அமைச்சின் முறையான அனுமதியை பெறாமல் ஏப்ரல் 21ஆம் தேதி கத்தோலிக்க பாடசாலைகள் மூடப்படும் என பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே அறிவித்திருந்தார். ஆனால் இலங்கையில் கத்தோலிக்க பாடசாலைகள் என எதுவும் இல்லை. பேராயரின் கூற்றுக்கு அமைய ஏப்ரல் 21ஆம் தேதி விடுமுறையை பெற்றுக்கொண்ட பாடசாலைகள் அரச உதவி பெறும் பாடசாலைகள். குறித்த பாடசாலைகள் 1960ஆம் ஆண்டு 5ஆம் இலக்கம் மற்றும் 1961ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டன. அந்த பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கல்வி அமைச்சினாலேயே வழங்கப்படுகின்றது. இவை கல்வி அமைச்சு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமைய நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த பாடசாலைகளை நிர்வகிக்க கல்வி அமைச்சில் தனியான ஒரு பிரிவு காணப்படுவதோடு இதற்கென பணிப்பாளர் ஒருவரும் காணப்படுகின்றார். இந்த சூழலில் கல்வி அமைச்சின் முறையான அனுமதியின்றி கத்தோலிக்க பாடசாலைகள் என பேராயர் அறியப்படும் பாடசாலைகளுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி விடுமுறை வழங்கியமை கடுமையான பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளது. முன்னதாக கல்வி அமைச்சு ஏப்ரல் 9ஆம் தேதி நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறையை அறிவித்திருந்த நிலையில் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் கத்தோலிக்க பாடசாலைகள் மூடப்படும் என அறிவித்தமையும் சிக்கலை தோற்றுவித்திருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சுனில் உள்ளிட்ட ராணுவ சிப்பாய்கள் மிரிசுவில்லில் 8 தமிழர்களை உயிர் சேதம் செய்து புதைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அதியுச்ச தண்டனை கைதியாக தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை விடுதலை செய்ய அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. ஆனால் இவ்வாறான ஒரு கைதியை விடுதலை செய்வதென்றால் அதற்கென சில பொறிமுறைகள் உள்ள போதும் அவை பின்பற்றப்படாமல் ஜனாதிபதி பின்கதவால் தீர்மானங்களை எடுக்கின்றார். அதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளர் பரிந்துரை முன்வைக்க வேண்டும் என்பதுடன் ஓய்வு பெற்ற சட்டமா அதிபர் அடங்கிய குழுவை நியமிக்க வேண்டும். அதிலும் பாரிய குற்றம் செய்தவரின் நன்னடத்தை தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தும் அதே நேரம் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் இங்கு பின்பற்றப்படவில்லை. இந்நிலையில் சுனில் உள்ளிட்ட இராணுவ சிப்பாய்கள் மிரிசுவில்லில் 8 தமிழர்களை உயிர் சேதம் செய்ததனால் அதியுச்ச தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த அரசாங்கம் கைதி சுனில் ரத்நாயக்கவுக்கு மன்னிப்பளித்து விடுதலை செய்தது. அதியுச்ச தண்டனை விதிக்கப்பட்ட அவரை விடுதலை செய்துள்ள நீங்கள் எவ்வாறு அத்தகைய செயற்களை அங்கீகரிப்பீர்கள் என கேள்வி எழுப்பியவர் பிரேமாவதி மனம்பேரியை உயிர் சேதம் செய்தவரும் இராணுவ சிப்பாயே. அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எனவே இராணுவ வீரர்களை விடுவிக்கின்றோம் என நீங்கள் கொடி தூக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பௌத்த துறவிகளை போல் வேடமிடும் சம்பவங்களை முன்னெடுக்கலாம் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் எச்சரித்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது பேசிய அவர், ஏப்ரல் 21 சம்பவம் இடம்பெற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. இஸ்லாமிய அடிப்படைவாதம் குறித்து 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பல விடயங்களை குறிப்பிட்டோம். அடிப்படைவாதம் நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை. அரசியல் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஆட்சியில் இருந்த அரசு தலைவர்களும் இஸ்லாமிய அடிப்படைவாதம் குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. இஸ்லாமிய அடிப்படைவாதம் நாட்டிலிருந்து இன்னமும் முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை. அடிப்படைவாதிகள் பௌத்த துறவிகளை போல் வேடமிடும் சம்பவங்களை முன்னெடுக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.